சிறப்பு விழா செய்யக்கூடிய அருள் வழிபாடாக இப்போது நடைபெறவுள்ளது. இன்றைய நாளில் விழாவை தாமதத்திற்காக எழுந்திருக்கக்கூடிய யவானி வேலுச்சாமி அவர்களும் அவர்களோடு உடன் வந்திருக்கக்கூடிய கவுந்தவாடி நீர்நெடுங்கண்டிக்குடனாகிய அன்னகுருடைய ஆலயம் நால்வர் அறக்கட்டளையோடு சொல்லக்கூடிய அமைப்பை சார்ந்த சிவத்திரு அசோகனையா அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். இந்த இரண்டு பெருமக்களோடு சக்தி சிவனுடைய பொது மேலாளராக விளங்கக்கூடிய வழிபாட்டிற்கும் போற்றுவதற்குரிய மோகன்குமார் ஐயா அவர்களும் அவர்களோடு நம்முடைய சுவாமி அவர்களும் இந்த பெயர் பதாகையை திறந்து வைக்கக்கூடிய அருள் வழிபாடான மங்களவாத்தியம் வழங்க ஆன்றோர் சான்றோர் முன்னிலையிலே பெயர் பதாகை திறப்பு விழாவான முதலாவதாக நடைபெற உள்ளது என்பதை கண்டோடு தெரிவித்துக் கொண்டு இந்த அருள் நிகழ்வை முன்னிட்டு நடாத்துவதற்காக ஐயா அவர்களையும் சிவத்திரு மோகன்குமார் ஐயா அவர்களையும் சிவத்திரு அசோகன் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு சுவாமிகளை அழைத்து வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். வேலுச்சாமி ஐயா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தினுடைய சுவாமிகளாக இருக்கக்கூடிய மௌனகுரு அவர்கள் மாலை அணிவித்து பொன்னாடை போட்டு சிறப்பு செய்யக்கூடிய அருள் வழிபாட்டு நிகழ்வு இப்பொழுது நடைபெற உள்ளது.
சிவத்திரு மோகன்குமார் ஐயா அவர்கள் சக்தி சுகர் ஃபேக்டரியினுடைய பொது மேலாளராக விளங்குகின்ற பெருமகனார், நம்முடைய சுவாமிகள் அவர்களுக்கு மிகுந்த அன்புடைய தொண்டராக விளங்கக்கூடிய பெருமகனாருக்கு இப்பொழுது சுவாமியுடைய திருக்கரத்தினாலே அவர்களுக்கு பொன்னாடை ஒட்டி சிறப்பு செய்யப்படுகிறது. நால்வர் அறக்கட்டளை என்ற அமைப்பை நிறுவி நாயன்மார்களுக்கும் இறைவனுக்கும் நாளும் பணி செய்யக்கூடிய பொதுத்தொண்டராகிய நம்முடைய சிவத்திரு அசோகனையா அவர்களுக்கு சுவாமியுடைய திருத்தலத்தினாலே பொன்னாடை போர்த்து சிறப்பிக்கப்படுகிறது. சத்சங்கம் என்று சொல்லக்கூடிய சங்கத்தை நிறுவி அதனுடைய குருநாதராக வீற்றிருந்து 12 ஆண்டு காலம் யாரிடத்திலும் பேசாமல் இறைவனோடு மட்டுமே மனத்தினால் பேசக்கூடிய தவம் என்று சொல்லக்கூடிய பேசா பெருநிலை என்று சொல்லக்கூடிய வழிபாட்டை தவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சுவாமிகள் அவர்கள் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஆற்றுப்படுத்த வேண்டும், சமுதாய பணிகளை செய்ய வேண்டும், சமய பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலே இந்த சங்கத்தை நிறுவி இந்த சங்கத்திற்கு தொடர்போடு இருக்கக்கூடிய சங்க உறுப்பினர்களோடு பெரும் ஒத்துழைப்போடு அவருடைய உற்றார் உறவினர் அந்த ஊர் பொதுமக்கள் என்று எல்லோருடைய ஒத்துழைப்பினாலும் இந்த சங்கத்தை நல்ல முறையிலே இன்றைய நாளில் துவங்கி வழிபாடுகள் இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ மண் இருந்தாலும் நம்முடைய பாரத பூமியைப் போல வழிபாட்டுக்குரிய மண்ணாக இருக்கின்ற உலகம் பூமி வேறு எங்கும் இல்லை. அதே போல பார்க்கின்ற பொழுது இந்த இந்திய திருநாட்டிலும் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய நம்முடைய மாநிலத்தில்தான் எண்ணற்ற சிவாலயங்கள் அமைய பெற்றிருக்கின்றன என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். சோழ நாட்டிலே தடுக்கு விழுந்தால் ஒரு சிவாலயம் என்கின்ற அளவிலே எண்ணற்ற சிவாலயங்கள் அமைய பெற்றிருப்பதை பார்க்கிறோம். அதே போல நம்முடைய கொங்கு நாட்டிலும் பாடல் பெற்ற தலங்கள், பாடல் பெறாத சிவாலயங்கள் என்று ஏராளமான வழிபாட்டு தலங்கள் அமைய பெற்றிருக்கின்றன. அந்த வகையிலே பவானி என்று சொல்லக்கூடிய சங்கமேஸ்வர பெருமான் அருளாட்சி செய்யக்கூடிய ஞானபூமி தேவார பாடல் பெற்ற திருத்தலம் ஆகும். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய காவிரி என்று சொல்லக்கூடிய காவிரி அணை தாய் தமிழ்நாட்டிலே ஓடுகின்ற பொழுது முதலில் வழிபாடு செய்யக்கூடிய தேவார திருத்தலம் பவானி என்பதை வரலாற்றின் மூலமாக நீங்க அடையலாம். அதன் பிறகுதான் ஏனைய தலங்களை சென்று வழிபாடு செய்வதாக நூல்கள் நமக்கு காட்டுகிறது. அந்த வகையிலே காவிரி அன்னை முதலாக வழிபாடு செய்யக்கூடிய தேவார பாடல் பெற்ற தலமாகிய பவானி என்ற திருநகரிலே வாழ்ந்து எண்ணற்ற அடியார் பெருமக்களை ஆற்றுப்படுத்திய பெருமகனார் பவானி சிவனடியார் திருக்குழுமத்தினுடைய தலைவர் சிவத்திரு தியாகராசன் ஐயா அவர்களைப் போலவே பெரிய புராணம், சைவ சித்தாந்தம், உழவாரப்பணி, தொண்டர்களை ஆற்றுப்படுத்துதல், ஆன்மீக பணிகளே தன் தலைமையே கொண்ட பணியாக கொண்டு வாழ்ந்து வருபவர்
நம்முடைய வழிபாட்டிற்கும் போற்றுதலுக்கும் உரிய சிவத்திரு பேராசிரியர் பெருமகனார் விஜயமங்கலம் சொக்கலிங்கம் ஐயாவுடைய தலைமை மாணாக்கராக விளங்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் அவர்கள் ரொம்ப எளிமையானவர்கள். தொண்டர்கள் அன்போடு அழைத்தால் எந்த விதமான கைமாறும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய ஆன்மீக பங்களிப்பு செய்யக்கூடிய பெருமகனார் இன்றைய நாளில் நம்முடைய சங்க திறப்பு விழாவினுடைய தொடக்க வழிபாட்டிற்கு அவர்களுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையில் இந்த நிகழ்வை நடாத்தி கொடுப்பதற்காக அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட வண்ணமாக உரிய நேரத்தில் வழிபாட்டிலே வந்து இன்றைய நாளில் வேள்வி வழிபாட்டினுடைய நிறைவையும் இறைவனுடைய திருக்குடல் நிலைநாட்டு பெருவிழாவையும் சங்கத்தினுடைய பதாகை திறப்பு விழாவையும் செய்த பெருமகனார் இப்பொழுது இந்த அடியார் வழிபாட்டினுடைய பெருமைகளை பொதுவாக பார்த்தீங்கன்னா சாமியினுடைய பெருமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமான்னா யாரு? கைலாயத்தில் இருப்பாரு, அம்மையப்பராக இருப்பாரு, விடை மேல வருவாரு, ஆலயத்தில் சிவலிங்கமாக இருக்கிறாரு, உற்சவ திருமேனிகளாக நடராச பெருமான் போன்ற திருமேனிகளை கொண்டு எழுந்தருளுகிறார், ஐந்தொழில் செய்கின்றார். அவர்தான் இந்த உலகத்தை படைத்து ஒடுக்கக்கூடிய முழுமுதல் பொருள் என்பதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமானை பற்றிய அறிமுகம் நம்ம யாருக்கு வேண்டியதில்லை. ஆனால் சிவபெருமானை வழிபாடு செய்து அந்த வழிபாட்டின் காரணமாக இறைவன் மீது அளப்பரிய அன்பு கொண்டு அந்த அன்பை இறைவனுக்கு காட்டுவதற்காக ஏதேனும் ஒரு திருத்தொண்டை கை கொண்டு அந்த திருத்தொண்டை இடையராது செய்த நாயன்மார்களை பற்றி பொதுவாக நம்முடைய மக்களுக்கு அதிகமாக தெரியாது. சொல்ல போனா ஒரு சில நாயன்மார்கள் வரலாறு எல்லாருக்கும் தெரியும். திருஞான சம்பந்தர் ஓரளவுக்கு தெரியும், திருநாவுக்கரசரை தெரியும், மாணிக்க வாசகர் தெரியும், கண்ணப்ப நாயனார் தெரியும், திருநாளை போவார் என்று சொல்லக்கூடிய நந்தனாரை தெரியும். இது போல ஒரு சில நாயன்மார்களை நம்மளாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோன்னு கேட்டா, நாமளா போய் பெரிய புராணமெல்லாம் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கல. அன்றைய பழைய திரைப்படங்கள்ல சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் அந்த நாயன்மார்கள் எல்லாம் நடிச்சு காமிச்சிருக்கிறாரு. எனவே அந்த பழைய பக்தி படங்களை பார்த்ததன் மூலமாக ஒரு சில நாயன்மார்களுடைய வரலாற்றை நம்ம தெரிந்து வச்சிருக்கிறோம். மொத்த நாயன்மார்களுடைய எண்ணிக்கை 63 நாயன்மார்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். எத்தனை பேருங்க? 63 நாயன்மார்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். நமக்கு எத்தனை நாயன்மார் தெரியும்னு சொன்னீங்கன்னா விரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய அளவில் தான் நாயன்மார்களை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஏனைய நாயன்மார்கள் வரலாறெல்லாம் இன்னும் மக்களிடத்தில் அறியப்படாமல் இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அந்த வகையிலே பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டர் தொகையை முதலாக கொண்டு திருத்தொண்டர் அந்தாதியை வழிநூலாக கொண்டு 4286 பாடல்கள் மூலமாக 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை திருத்தொண்டர் புராணம் என்ற நூலின் மூலமாக நமக்கு சேக்கிழார் பெருமான் வழங்கி இருக்கிறார். திருத்தொண்டர் புராணம்னு பொதுவாக சொன்னா யாருக்கும் தெரியாது. அந்த நூலுக்கு இன்னொரு